போரான் ஃபேமிலி எலிமெண்ட்ஸ் பி பிளாக்ல இருக்குது. அதனுடைய கண்டினியூஷனை பார்க்குறோம். இந்த போரான் ஃபேமிலி எலிமெண்ட்ஸில் அதனுடைய ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸை நம்ம பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸாக பார்க்கலாம். போரான் ஃபேமிலி எலிமெண்ட்ஸினுடைய ப்ராப்பர்ட்டிஸ். இந்த கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஏரோட எப்படி அது ரியாக்ட் ஆகுதுன்ட்டு பார்க்கலாம். போரான் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கிறிஸ்டலின் போரான் வந்து ஏரோட ரியாக்ஷனுக்கு போகாது. அமார்ஃபஸ் போரான் வந்து ஏரோட ரியாக்ஷனுக்கு போகும். அலுமினியம் ஏரோட ரியாக்ஷனுக்கு போகுது. என்ன கொடுக்கும், என்ன காம்பவுண்ட் கிடைக்கும் என்று நம்ம பார்க்க போகிறோம். இப்போ போரான் அமார்ஃபஸ் போரான் ஆக்சிஜனோட கம்பஷனுக்கு போகுது. ஹீட் பண்ணால் அப்போ நமக்கு என்ன கிடைக்குதுன்னா போரான் வந்து +3 ஸ்டேட்டுக்கு போகுது, ஆக்சிஜன் வந்து -2 ஸ்டேட்டுக்கு போகுது. இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா போரான் ஆக்சைடு கிடைக்கும். அதுக்கு ஃபார்முலா என்னென்னா B2O3. போரான் அமார்ஃபஸ் போரான் ஆக்சிஜனோட கம்பஷன் போயிட்டு B2O3 கொடுக்குது. அப்புறம் இந்த போரான் நைட்ரஜன் ஏரில் இருக்கக்கூடிய நைட்ரஜனோட ரியாக்ஷனுக்கு போகுது. இந்த போரான் நைட்ரஜன் ஏரில் இருக்கக்கூடிய நைட்ரஜனோட ரியாக்ஷனுக்கு போகுது. இப்போ போரானை ஏரோட ஹீட் பண்ணால் நைட்ரஜனோட எப்படி ரியாக்ஷன் போகுதுன்னு பார்க்கலாம். இந்த போரான் வந்து +3 மாறுது. போரான் +3 மாறிக்குச்சு. நைட்ரஜன் -3 மாறுது. இப்போ பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் ஈக்குவலாக இருக்கிறதுனால ஃபார்முலா என்னன்னு சொல்லணும்னா Bn, போரான் நைட்ரைடு. போரான் நைட்ரைடு வந்து ஃபார்முலான்னு சொல்லலாம். சரி, இந்த போரான் நைட்ரைடினுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா கிராஃபைட் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குதோ அதே மாதிரி தான் இந்த போரான் நைட்ரைடினுடைய ஸ்ட்ரக்சரும் இருக்கும். அடுத்து இப்போ இதனுடைய நேச்சர் எப்படி இருக்கும் நம்ம பார்க்கலாம். இந்த போரிக் ஆக்சைடுக்கு நேச்சர் எப்படி இருக்குன்னா அசிடிக் நேச்சர் இருக்கும் சொல்றோம். இந்த போரான் ட்ரை ஆக்சைடினுடைய நேச்சர் வந்து அசிடிக் நேச்சர். அது போல அலுமினியமுக்கு எப்படி இருக்கும் அதையும் பார்க்கலாம். அதுக்கு முன்ன இந்த போரான் ஃபேமிலியில் யாரெல்லாம் ஏரோட ஹீட் பண்ணால் ஆக்சைட்ஸும் நைட்ரைட்ஸும் கொடுப்பாங்கன்னு பார்க்கலாம். போரான் வந்து இது மாதிரி கொடுக்குது. இந்த போரானுக்கு பதிலாக நீங்கள் அலுமினியம் எடுத்துக்கினீங்கன்னா இங்கே என்ன வரும்னா Al2O3 வரும். இங்கே வந்து AlN வரும். அலுமினியம் வந்து அலுமினியம் நைட்ரைடு கொடுக்கும். இங்கே அலுமினியம் வந்து அலுமினியம் ஆக்சைடை கொடுக்கும். இப்போ இதனுடைய நேச்சரை பற்றி பார்க்கலாம். இந்த ஆக்சைட்ஸினுடைய நேச்சரை பற்றி பார்க்கலாம். இந்த போரான் ட்ரை ஆக்சைடு B2O3 இதுக்கு என்ன நேச்சர்னு பார்த்தீங்கன்னா அசிடிக் நேச்சர் இருக்குது. போரான் ட்ரை ஆக்சைடுக்கு அசிடிக் நேச்சர் இருக்குதுன்ட்டு நம்ம சொல்கிறோம். அடுத்து அலுமினியம் ஆக்சைடு அண்ட் கேலியம் ஆக்சைடு எடுத்துக்கலாம். அலுமினியம் ஆக்சைடு Al2O3, கேலியம் ஆக்சைடு Ga2O3. அலுமினியம் கேலியம் ஆக்சைட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஆம்போட்ரிக் நேச்சர் இருக்குதுன்ட்டு சொல்கிறோம். ஆம்போட்ரிக் நேச்சர் இருக்குதுன்ட்டு சொல்கிறோம். இண்டியம் ஆக்சைடு அண்ட் தாலியம் ஆக்சைடு. இண்டியம் ஆக்சைடு அண்ட் தாலியம் ஆக்சைடு பார்த்தீங்கன்னா பேசிக் நேச்சர் இருக்குதுன்ட்டு சொல்கிறோம். இண்டியம் ஆக்சைடு அண்ட் தாலியம் ஆக்சைடுக்கு நேச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேசிக் நேச்சர் இருக்குதுன்ட்டு நம்ம சொல்லிக்கோம். சரி சரி, அடுத்து வந்து ஆசிட்ஸோட எப்படி ரியாக்ஷன் இருக்கும் பார்க்கலாம். ஆசிட்ஸோட எப்படி ரியாக்ஷனுக்கு போகும்ன்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். போரான் வந்து ஆசிட்ஸோட ரியாக்ஷனுக்கு போறது மாடரேட் டெம்பரேச்சர்ல. ஆனால் அலுமினியம் பார்த்தீங்கன்னா ஆசிட்ஸோட ரியாக்ஷனுக்கு போகுது. அதே மாதிரி போரான் பார்த்தீங்கன்னா பேஸோட ரியாக்ஷனுக்கு போகுமான்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆசிடோட கம்ப்ளீட் பண்ணிடலாம். போரான் வந்து ஆசிடோட ரியாக்ஷனுக்கு போகாதுன்னு சொல்லிட்டோம் மாடரேட் டெம்பரேச்சர்ல. ஆனால் அலுமினியம் வந்து ஆசிடோட ரியாக்ஷனுக்கு போகுது. அந்த ரியாக்ஷனை பார்க்கலாம். அலுமினியம் டைலூட் HCl இல்லை கான் HCl எடுத்துக்கிறோம். HClோட ரியாக்ஷனுக்கு அனுப்புகிறோம். அலுமினியம் என்ன ஆகுதுன்னா Al3+ மாறிக்குது. இந்த H+ என்னவா மாறுதுன்னா ஹைட்ரஜன் ஆட்டம் ஹைட்ரஜன் கேஸாக மாறிக்குது. இந்த H+ ரிடக்ஷனுக்கு போகுது, அலுமினியம் ஆக்சிடேஷனுக்கு போகுது.
இந்த அலுமினியம் அயான் Cl மைனஸ் எடுத்துக்கின்னு அலுமினியம் குளோரைடா மாறிக்குது. ஸோ அப்போ ஈக்குவேஷன் எப்படி எழுதணும்னா அலுமினியம் பிளஸ் HCl gives அலுமினியம் குளோரைட் பிளஸ் ஹைட்ரஜன் கேஸ். இப்படி ஈக்குவேஷனை நம்ம எழுதுறோம். சரி, அப்போ அலுமினியம் HClோட ரியாக்ஷன் போச்சுன்னா அலுமினியம் குளோரைடு கொடுக்குது, அப்புறம் ஹைட்ரஜன் கேஸை கொடுக்குதுன்ட்டு நம்ம சொல்லியிருக்கோம். அதே போல தான் டைலூட் சல்ஃபரிக் ஆசிடோட ரியாக்ஷன் போகுது, கார்ன் சல்ஃபரிக் ஆசிடோட ரியாக்ஷன் போகுது, டைலூட் கார்ன் HClோட ரியாக்ஷன் போகுதுன்னு சொல்றோம். இப்போ அலுமினியம் வித் கார்ன் நைட்ரிக் ஆசிட் எப்படி ரியாக்ஷன் இருக்கும்னு பார்க்கலாம். அலுமினியம் வித் கார்ன் நைட்ரிக் ஆசிட் ரியாக்ஷன் இருக்குமா பார்க்கலாம். இந்த நைட்ரிக் ஆசிட் பார்த்தீங்கன்னா இது ஆக்சிடைசிங் ஏஜென்ட். அப்படின்னா இது என்ன பண்ணுன்னா நேசன்ட் ஆக்சிஜனை கொடுக்கும். இந்த அலுமினியம் பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய அலுமினியம் ஆட்டம்ஸ் ஃபர்ஸ்ட் ரியாக்ஷனுக்கு போகுதுன்னா சர்ஃபேஸில் இருக்கிறது தானே ரியாக்ஷனுக்கு போகும். இந்த சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய அலுமினியம் ஆட்டம்ஸ் என்ன பண்ணுதுன்னா இந்த நேசன்ட் ஆக்சிஜனோட சேர்ந்து அலுமினியம் ஆக்சைடா மாறிக்குது. Al2O3 அலுமினா அப்படி சொல்றோம். சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய அலுமினியம் இந்த நேசன்ட் ஆக்சிஜனோட சேர்ந்து என்னவா மாறுதுன்னா Al2O3 மாறிக்குது, அலுமினியம் ஆக்சைடா மாறிக்குது. இந்த அலுமினியம் ஆக்சைடு எப்படி இருக்குன்னா இன்சாலுபிளா இருக்கும். இன்சாலுபிள் கார்ன் நைட்ரிக் ஆசிடால இதன் வழியா பெனிட்ரேட் ஆக முடியாது. இது வந்து இன்சாலுபிள் லேயர். இந்த இன்சாலுபிள் லேயர் அலுமினியத்தினுடைய சர்ஃபேஸ்ல ப்ரொடியூஸ் ஆகிறதுனால இந்த கார்ன் நைட்ரிக் ஆசிடால பல்க்ல இருக்கக்கூடிய அலுமினியம் ஆட்டம்ஸ் கிட்ட போக முடியாது. அப்போ பல்க்ல இருக்கக்கூடிய அலுமினியம் ஆட்டம்ஸ் இந்த கார்ன் நைட்ரிக் ஆசிடோட கான்டாக்டுக்கு வராது. அப்போ பல்க்ல இருக்கக்கூடிய அலுமினியம் ஆட்டம்ஸ் இந்த நேசன்ட் ஆக்சிஜனோட ரியாக்ஷனுக்கு போக முடியாது. ஏன்னா கார்ன் நைட்ரிக் ஆசிட் பல்க்ல இருக்கக்கூடிய அலுமினியம் ஆட்டம்ஸ் கிட்ட போல. அப்படி போகாத போது நேசன்ட் ஆக்சிஜன் அதுக்கு எப்படி கொடுக்க முடியும்? அப்போ பல்க்ல இருக்கக்கூடிய அலுமினியம் ஆட்டம்ஸ் கார்ன் நைட்ரிக் ஆசிடோட ரியாக்ஷனுக்கு போகுமா? போகாது. அதனால என்ன சொல்றேன்னா அலுமினியம் இஸ் பாசிவ் இன் கார்ன் நைட்ரிக் ஆசிட். அலுமினியம் வந்து பாசிவா இருக்கும் கார்ன் நைட்ரிக் ஆசிட். அலுமினியம் வந்து பாசிவா இருக்கும் கார்ன் நைட்ரிக் ஆசிட்லன்னு சொல்றோம். எதுக்காகனாக்கா இந்த இதனுடைய சர்ஃபேஸ்ல வந்து இன்சாலுபிள் லேயர் ஃபார்ம் ஆனதுனால. அப்படின்னா இந்த லேயர் வந்து இந்த அலுமினியத்தை ப்ரொடெக்ட் பண்ணுது கார்ன் நைட்ரிக் ஆசிட்ல இருந்து. அதனால இதை ப்ரொடெக்டிவ் லேயர் என்று கூட சொல்றோம். நெக்ஸ்ட் பேஸ். போரான் வந்து அல்காலிஸோட ரியாக்ஷனுக்கு போகிறது இல்லை, ஆனா அலுமினியம் வந்து அல்காலிஸோட ரியாக்ஷனுக்கு போகுது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா அலுமினியம் எடுத்துக்கிறோம், அல்காலிஸ்க்கு சோடியம் ஹைட்ராக்சைடு எடுத்துக்கிறோம். இங்க என்ன ஆகுதுன்னாக்கா இந்த அலுமினியம் ஆக்சிடேஷன் போயிட்டு Al+3 மாறிக்குது. இந்த ஹைட்ரஜனுக்கு +1 சார்ஜ், இது ரிடக்ஷனுக்கு போயிட்டு ஹைட்ரஜன் கேஸை கொடுக்குது. இந்த அலுமினியம் ஆக்சிடேஷன் போயிட்டு Al3+ கொடுக்குது. இந்த ஹைட்ரஜன் ரிடக்ஷனுக்கு போயிட்டு ஹைட்ரஜன் கேஸை கொடுக்குது. இந்த அலுமினியம் எப்படி இருக்கும் இங்க இந்த சொல்யூஷன்ல, இந்த ரிசல்டன்ட் சொல்யூஷன்ல இந்த அலுமினியம் அயன் எப்படி இருக்குன்னா இட் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் ஆக்சோ ஆனியான். ஆக்சோ ஆனியான்னாவே ஆக்சி சால்ட்னு சொல்லிக்கணும், ஆக்சி சால்ட். அப்படி இல்லைன்னா காம்ப்ளெக்ஸ் அயானா இருக்கும், காம்ப்ளெக்ஸ் அயானா இருக்கும். சரி, ஆக்சோ ஆனியான்னா எப்படி இருக்கலாம்? எப்படி ஆக்சோ ஆனியன்னா என்ன பாசிபிலிட்டி அன்ட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ Al3+ எழுதிக்கோங்க, ஆக்சிஜன் 2- வந்து 2 டைம்ஸ் எழுதிக்கோங்க. என்ன வரும்னா AlO2-. இதுதான் ஆக்சோ ஆனியான். இல்லைன்னா நீங்க ஆக்சிஜனை 3 டைம்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த ஆக்சிஜனை 3 டைம்ஸ் எடுத்துக்கோங்க. அப்படி 3 டைம்ஸ் எடுத்துக்கினா என்ன வரும் பாருங்க, AlO3 3-. அப்போ இந்த அலுமினியம் அயான் ஆக்சோ ஆனியானா எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னா ஒரு பாசிபிலிட்டி AlO2-, இன்னொரு பாசிபிலிட்டி AlO3 3-. இதுக்கு பேர் AlO2- என்ன பேர் சொல்றோம்னா மெட்டா அலுமினேட் அன்ட்டு பேர் சொல்றோம். இந்த AlO3 3- என்ன பேர் சொல்றோம்னா அலுமினேட் அன்ட்டு பேர் சொல்றோம். AlO2- வந்து மெட்டா அலுமினேட்னு சொல்றோம், AlO3 3- வந்து அலுமினேட் அன்ட்டு நம்ம சொல்றோம். இதுக்கு கேட்டையான் கொடுங்க, சால்ட் வேணும்னா அதை வந்து என்னன்னு சொல்றோம்னா NaAlO2 சோடியம் மெட்டா அலுமினேட், அதை வந்து ஆக்சி சால்ட் சொல்றோம். இது நெகட்டிவ் சார்ஜை நியூட்ரலைஸ் பண்றதுக்காக கேட்டையான் Na+ கொடுங்க. அப்படி கொடுத்தீங்கன்னா என்ன வரும்னா Na3AlO3
சோடியம் அலுமினேட். இது என்னன்னு சொல்றேன்னா சோடியம் அலுமினேட், இது என்னன்னு சொல்றேன்னா சோடியம் மெட்டா அலுமினேட் என்று சொல்றோம். அடுத்து காம்ப்ளெக்ஸ் அயான் என்றதுக்கு போறோம். காம்ப்ளெக்ஸ் அயான் வேணும்னா என்ன செய்யணும்னா இந்த O2 மைனஸ் பதிலாக OH மைனஸை கொடுங்க. காம்ப்ளெக்ஸ் அயானா கொடுக்கணும்னா அப்ப என்ன பண்றீங்கன்னா இந்த Al3+ அப்படியே எழுதிக்கிறோம். இந்த Al3+ அப்படியே எழுதிக்கிறோம். இந்த O2 மைனஸ் என்ற இடத்துல OH மைனஸை கொடுத்துருங்க. ஓகேவா? இங்க -2 அதனால -1 2 டைம்ஸ் கொடுத்துட்டீங்க. இங்க -2 அதனால -1 2 டைம்ஸ் கொடுத்துருங்க. இப்போ இதை எப்படி எழுதுறோம்னா AlOH 4 டைம்ஸ் AlOH 4 டைம்ஸ் மைனஸ் அப்படி சொல்றோம். ஏன்னா இங்க +3 இங்க மைனஸ் வந்து 4 இருக்குது அதனால மைனஸ். அப்போ இந்த மெட்டா அலுமினேட்டை காம்ப்ளெக்ஸா எழுதும்போது எப்படி எழுதும்னா AlOH 4 டைம்ஸ் மைனஸ்ன்னு எழுதும். அது போல இங்க இந்த அலுமினேட்டை காம்ப்ளெக்ஸா எழுதணும்னா 3 டைம்ஸ் ஆக்சிஜன் இருக்குது அப்படின்னா 6 டைம்ஸ் ஹைட்ராக்சைடு கொடுங்க. அப்போ 6 டைம்ஸ் ஹைட்ராக்சைடு கொடுத்தா என்ன வரும் AlOH 6 டைம்ஸ் 3 மைனஸ் இப்படி எதுவும். அப்போ இந்த அலுமினேட்டை காம்ப்ளெக்ஸா எழுதணும்னா இப்படி எதுவும். அப்போ இந்த அலுமினியம் வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு சொல்யூஷன்ல டிசால்வ் பண்ணீங்கன்னா அது Al3+ மாறுது. இந்த Al3+ எப்படி இருக்குன்னா ஒன்னு ஆக்சோ அனியானா இருக்கலாம் இல்ல காம்ப்ளெக்ஸ் அயானா இருக்கலாம். ஆக்சோ அனியான்னா மெட்டா அலுமினேட் காம்ப்ளெக்ஸ்னா இது போல இல்ல இது போல எது வேணாலும் இருக்கலாம், எப்படி வேணாலும் எழுதலாம். சரி, சப்போஸ் இது போல எழுதணும்னு வச்சுக்கோங்க. அப்போ எப்படி ஈக்குவேஷன் எழுதி பேலன்ஸ் பண்றதுன்ட்டு நம்ம இங்க பார்க்கலாம். இப்போ அலுமினியம் எடுத்துக்கிறோம், சோடியம் ஹைட்ராக்சைடு சொல்யூஷன்ல ஆட் பண்றோம். என்ன வருதுன்னா உங்களுக்கு காம்ப்ளெக்ஸ் சால்ட் கிடைக்கிறதா நம்ம கன்சிடர் பண்ணிக்கின்னு எழுதுறோம். இது போல நம்ம எழுதியிருக்கோம். ஓகேவா? அடுத்து வந்து இங்க இந்த H+ வந்து ஹைட்ரஜன் கேஸா மாறி இருக்கு. இப்போ ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணுங்க. இதன் பிரகாரம் ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்றீங்க, அவ்வளவுதான். ஸோ ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்றோம். 2 அலுமினியம், இங்க 2 சோடியம் ஹைட்ராக்சைடு, 6 வாட்டர் மாலிகூல்ஸ், 2 NaLOH 4 டைம்ஸ், ஹைட்ரஜன் வந்து 3 டைம்ஸ். இது போல ஈக்குவேஷனை எதிர்க்கும். அப்போ அலுமினியம் வந்து அல்காலிஸோட ரியாக்ஷனுக்கு போகுது அன்ட்டு இங்க நம்ம சொல்லியிருக்கோம். ஓகே, அடுத்து வந்து ஹாலஜன்ஸோட எப்படி ரியாக்ஷன் நடக்கும்? ஹாலஜன்ஸோட பார்த்தீங்கன்னா ஹாலஜன்ஸோட ரியாக்ஷனுக்கு போகும்போது இந்த போரான் ஃபேமிலி எலிமெண்ட்ஸ் ஹாலஜனோட ரியாக்ஷனுக்கு போகும்போது என்ன கொடுக்குதுன்னா ட்ரையாலைட்ஸை கொடுக்குது. ட்ரையாலைட்ஸை கொடுக்குது. எக்ஸ் என்ற இடத்துல என்ன எடுத்துக்கலாம்னா F எடுத்துக்கலாம், Cl, Br, I இது போல எடுத்துக்கலாம். ஆனா தாலியமுக்கு மட்டும் தாலியம் ட்ரை அயோடைடு எக்ஸிஸ்ட் ஆகாது. தாலியம் ட்ரை அயோடைடு எக்ஸிஸ்ட் ஆகுறது இல்லை. இங்க வந்து E என்ற இடத்துல போரான் ஃபேமிலி எலிமெண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. இது ஹாலஜனோட ஹீட் பண்ண என்ன ஆகுதுன்னா ட்ரை அலைடு கிடைக்குதுன்னு சொல்றோம். ஆனா தாலியம் மட்டும் ட்ரை அயோடைடை கொடுக்கறது இல்லை அன்ட்டு சொல்லியிருக்கோம். சரி, அடுத்து எதை பார்க்க போறேன்னாக்கா இந்த கோவலன்ஸே பார்க்க போறோம். கோவலன்சி என்னும்போது இந்த போரானுக்கு என்ன கோவலன்சி வரும் அன்ட்டு பார்த்தீங்கன்னா போரானுடைய பீரியட் நம்பர் பார்த்தீங்கன்னா செகண்ட் பீரியட். அப்படின்னா இதனுடைய அவுட்டர் மோஸ்ட் ஷெல் வந்து செகண்ட் ஷெல். செகண்ட் ஷெல்ல 4 ஆர்பிட்டால்ஸ் இருக்குது. அப்படின்னா போரான் வந்து மேக்சிமம் 4 பாண்ட்ஸை ஃபார்ம் பண்ணும், அதுக்கு மேல ஃபார்ம் பண்ணாது போரான். அப்படின்னா இது எக்ஸிஸ்ட் ஆகுமா ஆகாதான்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்து சொல்லுங்க. இந்த Bf6 3- இது எக்ஸிஸ்ட் ஆகுமா? ஆகாது. ஏன் எக்ஸிஸ்ட் ஆகாது? ஏன்னா 6 ஃப்ளோரின் ஆட்டம்ஸ் இருக்குதுன்னா 6 பாண்ட்ஸ். போரான் 6 பாண்ட்ஸை ஃபார்ம் பண்ணுமா? பண்ணாது. ஏன்? அது வந்து செகண்ட் பீரியட்ல வருது. செகண்ட் பீரியட்ல வருதுன்னா அதனுடைய வேலன்சி ஷெல்ல எத்தனை ஆர்பிட்டால்ஸ் இருக்கும்? 4 ஆர்பிட்டால்ஸ் இருக்கும். அப்போ எத்தனை பாண்ட்ஸை ஃபார்ம் பண்ணும்? 4 பாண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணும். 6 பாண்ட்ஸ் ஃபார்ம் பண்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்குதா? இல்லை. அப்போ வந்து போரான் வந்து 6 பாண்ட்ஸை ஃபார்ம் பண்ணாது. அப்படின்னா Bf6 3- பாசிபிலிட்டி கிடையாது அன்ட்டு சொல்றோம். இப்போ அடுத்து நம்ம பார்க்கறது என்னன்னா இந்த போரானுடைய காம்பவுண்ட்ஸை பார்க்க போறோம். போரானுடைய காம்பவுண்ட்ஸ்ல ஒன்று என்னன்னா போராக்ஸ். இந்த போராக்ஸுக்கு என்ன ஃபார்முலா அன்ட்டு பார்க்க போறோம். இந்த போராக்ஸ்க்கு ஃபார்முலா என்னன்னா Na2B4O7.10H2. இதுதான் போராக்ஸ்க்கான ஃபார்முலா. இப்போ போராக்ஸ்க்கு என்ன ஃபார்முலா சொல்லியிருக்கோம்? Na2B4O7.10H2 சொல்லியிருக்கோம். இந்த போராக்ஸினுடைய ஃபார்முலா இதுதானா? இதனுடைய ஸ்ட்ரக்சர் இப்படிதான் இருக்குமா, இல்ல இது போல சிம்பிளா இருக்குமா, இல்ல காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம்ல இருக்குமா? எப்படி? போராக்ஸினுடைய ஃபார்முலா நம்ம இப்படி சொல்லியிருக்கோமே, இதுதான் ஃபார்முலாவா, இல்ல இதுல ஏதாவது வித்தியாசம் ஏதாவது இருக்குமா
அன்றதுக்காக இதனுடைய ஸ்ட்ரக்சரை பார்த்துட்டு நம்ம இங்க சொல்லியிருக்கிற ஃபார்முலா கரெக்ட் தானா அன்ட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். சரி, இப்போ இந்த போரான் பார்த்தீங்கன்னா போராக்ஸ்ல வந்து 4 போரான் ஆட்டம்ஸ் இருக்குது. அந்த 4 போரான் ஆட்டம்ஸை நான் இப்படி எழுதிக்கிறேன். 4 போரான் ஆட்டம்ஸை இப்படி எழுதிட்டேன். அடுத்து போரான் ஆட்டம்ஸ்க்கு இடையில என்ன இருக்குன்னா ஆக்சிஜன் பிரிட்ஜ் இருக்கும். போரான் ஆட்டம்ஸ்க்கு இடையில ஆக்சிஜன் பிரிட்ஜ் இருக்குது போராக்ஸ்ல போரான் ஆட்டம்ஸ்க்கு இடையில என்ன இருக்குதுன்னா ஆக்சிஜன் பிரிட்ஜ் இது போல இருக்குதுன்ட்டு நம்ம சொல்லிக்கலாம். அதே போல இந்த போரான் ஆட்டம்ஸ்க்கு இடையில ஆக்சிஜன் பிரிட்ஜ் இப்படி இருக்குது. சரி, அடுத்து இந்த ஒவ்வொரு போரான் கிட்டையும் ஒரு OH குரூப் இருக்குது. ஒவ்வொரு போரான் கிட்டையும் ஒரு OH குரூப் இருக்குது. ஒவ்வொரு போரான் கிட்டையும் ஒரு OH குரூப் கொடுக்குறோம். இங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல போரான் ஆட்டம்ஸ்க்கு இடையில ஆக்சிஜன் பிரிட்ஜை கொடுத்துட்டோம். ஆனா இந்த 2 போரான் ஆட்டம்ஸ்க்கு இடையில ஆக்சிஜன் பிரிட்ஜை கொடுக்கல. ஓகேவா? இந்த 2 போரான் ஆட்டம்ஸ்க்கு இடையில ஆக்சிஜன் பிரிட்ஜை கொடுக்கல. அப்படின்னா டோட்டலா எத்தனை ஆக்சிஜன் பிரிட்ஜ் கொடுத்துருக்கோம்னா 5 ஆக்சிஜன் பிரிட்ஜ் தான் கொடுத்துருக்கோம். எத்தனை பாசிபிலிட்டினா 6, அதுல 5 தான் கொடுத்துருக்கோம். சரி, அடுத்து ஒவ்வொரு போரானுக்கும் OH குரூப் கொடுத்தாச்சு. இப்போ இந்த போரான் கிட்ட 3 பாண்ட்ஸ் இருக்குது. ஓகே, போரான் வந்து நார்மலா 3 பாண்ட்ஸ் தானே ஃபார்ம் பண்ணும். ஏன்னா இதனுடைய வேலன்ஸ் ஷெல்ல 3 எலக்ட்ரான்ஸ் தானே இருக்குது. சரி, இப்போ இந்த போரான் கிட்ட 4 பாண்ட்ஸ் இருக்குது. அப்படின்னா நெகட்டிவ் சார்ஜ் கொடுக்கணும். நெகட்டிவ் சார்ஜ் கொடுத்தீங்கன்னா அதை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக Na+ கொடுக்கணும். இந்த போரான் கிட்ட 4 பாண்ட்ஸ் இருக்குது, அதனால் நெகட்டிவ் சார்ஜ் கொடுங்க, Na+ கொடுங்க. இந்த போரானுக்கு நெகட்டிவ் சார்ஜ் பாசிட்டிவ் சார்ஜ் எதுவும் கொடுக்க தேவையில்லை, ஏன்னா இது கிட்ட 3 பாண்ட்ஸ் இருக்குது. ஓகே, இது போல கொடுத்தாச்சு. இப்போ இந்த இந்த போராக்ஸ் ஃபார்முலா என்ன சொன்னோம்னா 10 வாட்டர் மாலிக்யூல்ஸ் சொன்னோம். 10 வாட்டர் மாலிக்யூல்ஸ்ல 20 ஹைட்ரஜன்ஸ் இருக்குது. அந்த 20 ஹைட்ரஜன்ஸ்ல 4 ஹைட்ரஜன்ஸ் ஆல்ரெடி இப்படி போயிடுச்சு. ரிமைனிங் 16 ஹைட்ரஜன்ஸ் அப்படின்னா 8 வாட்டர் மாலிக்யூல்ஸை கொடுக்கலாம். அப்போ போராக்ஸ்க்கு என்ன ஃபார்முலா வருதுன்னா 2 டைம்ஸ் சோடியம் இருக்குது, அதனால Na2ன்னு சொல்றோம். அடுத்து இங்க 4 போரான் ஆட்டம்ஸ் இருக்குது. போரான் ஆட்டம்ஸ்க்கு இடையில ஆக்சிஜன் பிரிட்ஜ் எத்தனை இருக்குதுன்னா 5 இருக்குது. போரான் ஆட்டம்ஸ் கிட்ட டோட்டலா எத்தனை OH குரூப்ஸ் இருக்குதுன்னா 4 OH குரூப்ஸ் இருக்குது. அடுத்து 8 வாட்டர் மாலிக்யூல்ஸ் இருக்குது. ஹைட்ரேட்டட் வாட்டர் மாலிக்யூல்ஸ் 8 இருக்குது. அப்போ போராக்ஸ்க்கு ஆக்சுவல் ஃபார்முலா என்ன? Na2B4O5OH 4 டைம்ஸ் 8H2O. இதை தான் சிம்பிளா எப்படி சொல்றோம்? Na2B4O7.10H2O சிம்பிளா சொல்றோம். அப்போ அப்படின்னா போராக்ஸ் வந்து காம்ப்ளெக்ஸ் சால்ட்டானா ஆமா, பாருங்க காம்ப்ளெக்ஸா தானே இருக்குது. ஸோ போராக்ஸ் வந்து எப்படின்னா காம்ப்ளெக்ஸ் சால்ட்டில் இருக்கும். அதனுடைய ஃபார்முலா என்னன்னு பார்க்குறீங்கன்னா Na2B4O5OH 4 டைம்ஸ் 8H2O. அப்படின்னா போராக்ஸ்ல 10 வாட்டர் மாலிக்யூல்ஸ் வந்து ஹைட்ரேட்டட் வாட்டர் மாலிக்யூல்ஸ் கிடையாது, அதுல 8 தான் ஹைட்ரேட்டட் வாட்டர் மாலிக்யூல்ஸ். அப்புறமா 4 OH குரூப்ஸ் இருக்கும். அப்போ போராக்ஸ்ல வந்து எத்தனை ஹைட்ரேட்டட் வாட்டர் மாலிக்யூல்ஸ் இருக்குதுன்னா 8 இருக்குதுன்ட்டு நம்ம சொல்றோம். சரி, இப்போ இந்த போராக்ஸை வந்து வாட்டர்ல டிசால்வ் பண்ணலாம். இந்த போராக்ஸை வாட்டர்ல டிசால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா ஆக்வஸ் சொல்யூஷன் கிடைக்கும். இப்போ அந்த ஆக்வஸ் சொல்யூஷன் எடுத்துக்கலாம். இப்போ என்ன எடுத்துக்கணும்னா ஆக்வஸ் சொல்யூஷன் ஆஃப் போராக்ஸ் எடுத்தாச்சு. இந்த ஆக்வஸ் சொல்யூஷன் ஆஃப் போராக்ஸ் எப்படி இருக்கும்? அதனுடைய நேச்சர்ல ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்குமா அன்ட்டு பார்த்தீங்கன்னா அதனுடைய நேச்சர்ல டிஃபரன்ஸ் இருக்குது. எப்படி இருக்குதுன்னா ஆக்வஸ் சொல்யூஷன் ஆஃப் போராக்ஸ் எப்படி இருக்குன்னா அல்காலின் அப்படின்னா பேசிக்கா இருக்கும். ஆக்வஸ் சொல்யூஷன் ஆஃப் போராக்ஸ் என்னன்னா அல்காலின், அது என்னன்னா பேசிக். அடுத்து இந்த ஆக்வஸ் சொல்யூஷன் ஆஃப் போராக்ஸ் எப்படி இருக்குதுன்னா பஃபரா ஆக்ட் ஆகுது. இந்த ஆக்வஸ் சொல்யூஷன் ஆஃப் போராக்ஸ் எப்படி ஆக்ட் ஆகுதுன்னா பஃபர். சரி, அப்போ ஆக்வஸ் சொல்யூஷன் ஆஃப் போராக்ஸ் என்னன்னு சொல்லணும்னா அதனுடைய நேச்சர் என்னன்னு சொல்லணும்னா பேசிக் நேச்சர், இது அல்காலின் என்று சொல்றோம். அடுத்து ஆக்வஸ் சொல்யூஷன் ஆஃப் போராக்ஸுக்கு போராக்ஸ் எப்படி ஆக்ட் ஆகுதுன்னா பஃபரா ஆக்ட் ஆகுது என்று நம்ம சொல்றோம். சரி, எப்படி இதுக்கு பேசிக் நேச்சர் வருது, எப்படி இது பஃபரா ஆக்ட் ஆகுது என்றதை நம்ம இப்போ பார்க்க போறோம். சரி, இப்போ இந்த போராக்ஸை வந்து வாட்டர்ல டிசால்வ் பண்ணிட்டோம். வாட்டர்ல டிசால்வ் பண்ணதுனால என்ன நடக்குது அன்ட்டு நம்ம இப்போ பார்க்க போறோம். இந்த போராக்ஸை நீங்க வாட்டர்ல டிசால்வ் பண்ணீங்கன்னா இங்க என்ன நடக்கும் என்றதை ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த போராக்ஸ் எடுத்துக்கணும்.
இதை எதுல ஆட் பண்ணிட்டோம்னா வாட்டர்ல ஆட் பண்ணிட்டோம். இப்போ இங்க என்ன நடக்கும்ன்றத பார்க்கலாம். இப்போ இந்த போரானை பாருங்க. இந்த போரான் கிட்ட 3 பாண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா இது கிட்ட 6 எலக்ட்ரான்ஸ் இருக்குது அப்படின்னா இது எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் தானே. அப்படின்னா இது கிட்ட வேக்கன்ட் ஆர்பிட்டால் இருக்குமா இருக்காதா? இது கிட்ட வேக்கன்ட் ஆர்பிட்டால் இருக்குது. இந்த போரான் கிட்ட பாத்தீங்கன்னா வேக்கன்ட் ஆர்பிட்டால் இருக்குது. இதை வாட்டர்ல டிசால்வ் பண்ண என்ன ஆகுதுன்னா வாட்டர் மாலிக்யூல் இது கிட்ட வருது. வாட்டர் மாலிக்யூல்ல சென்ட்ரல் ஆட்டம் ஆக்சிஜன் கிட்ட லோன் பேர் இருக்குது. இந்த வாட்டர் என்ன பண்ணுதுன்னா இந்த லோன் பேரை இந்த வேக்கன்ட் ஆர்பிட்டாலுக்கு டொனேட் பண்ணுது, கான்ட்ரிபியூட் பண்ணுது. இந்த ஆக்சிஜன் வந்து லோன் பேரை கான்ட்ரிபியூட் பண்ணுது. இந்த போரான் வந்து வேக்கன்ட் ஆர்பிட்டாலை கான்ட்ரிபியூட் பண்ணுது. இந்த போரானுடைய வேக்கன்ட் ஆர்பிட்டாலுக்கும் ஆக்சிஜனுடைய லோன் பேருக்கும் இடையில ஓவர்லாப்பிங் நடந்து இங்க டேட்டிவ் பாண்ட் ஃபார்ம் ஆகுது. அப்போ இந்த போரானுக்கும் இந்த ஆக்சிஜனுக்கும் இடையில என்ன ஆகுதுன்னா டேட்டிவ் பாண்ட் கிரியேட் ஆகுது அப்படின்ட்டு நம்ம சொல்றோம். சரி, அப்போ இங்க டேட்டிவ் பாண்ட் ப்ரொடியூஸ் ஆயிருக்கு. இப்படி டேட்டிவ் பாண்ட் ப்ரொடியூஸ் ஆயிருக்கு. இப்போ இந்த டேட்டிவ் பாண்டை நார்மல் கோலன் பாண்டை கொடுக்க போறோம். இந்த டேட்டிவ் பாண்ட் என்னன்னு பண்றோம்னா நார்மல் கோலன் பாண்டை எழுதிட்டோம் அப்படின்னா ஃபார்மல் சார்ஜஸ் கொடுக்கணும். என்ன ஃபார்மல் சார்ஜ் கொடுக்கலாம்? போரான் வந்து வேக்கன்ட் ஆர்பிட்டால தானே கொடுத்துச்சு அப்படின்னா இதுக்கு கெயின் தானே. கெயின்ன்றதுனால நெகட்டிவ், ஆக்சிஜனுக்கு வந்து லாஸ், அதனால பாசிட்டிவ். இப்போ அடுத்து என்ன நடக்குதுன்னா இந்த பாண்ட் இப்படி ஷிஃப்ட் ஆகும். ஏன் இது ஷிஃப்ட் ஆகணும்? ஏன்னா ஆக்சிஜன் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கனால இந்த ஆக்சிஜன் இந்த பாண்டை எடுத்துக்குது. அப்போ இந்த ஹைட்ரஜன் வந்து இந்த பாண்டை விட்டுறதுனால இது என்னவா மாறுதுன்னா H+ மாறுது. இது என்ன மாறுது? H+ மாறுது. அப்போ H+ மாறுதுன்னா இதுக்கு எலக்ட்ரான் கிளவுட் தேவைப்படுது இல்லை. அதனால என்ன பண்ணுதுன்னா இந்த ஆக்சிஜன் என்ன பண்ணுதுன்னா இதனுடைய எலக்ட்ரான் கிளவுடை இந்த ஹைட்ரஜனுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது. அப்போ இந்த ஆக்சிஜனுக்கும் இந்த ஹைட்ரஜனுக்கு இடையில டேட்டிவ் பாண்ட் கிரியேட் ஆகுது. அப்போ இந்த பாண்ட் இந்த ஆக்சிஜன் கிட்ட போயிடுது. அப்போ இந்த ஆக்சிஜன் கிட்ட இருக்கக்கூடிய பாசிட்டிவ் சார்ஜ் வேனிஷ் ஆயிடுமா? வேனிஷ் ஆயிடும். இந்த ஹைட்ரஜன் இங்க எலக்ட்ரானை லூஸ் பண்ணிக்குது, இங்க இந்த ஆக்சிஜனோட பாண்டிங்க்கு போயிடுது. அப்படின்னா இந்த ஹைட்ரஜனுக்கு நெட் எஃபெக்ட் என்னன்னா ஒண்ணுமே சேஞ்ச் கிடையாது. ஆனா இந்த ஆக்சிஜன் எலக்ட்ரானை இந்த ஹைட்ரஜனுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணதுனால இந்த ஆக்சிஜனுக்கு என்ன சார்ஜ் வரும்? பாசிட்டிவ் சார்ஜ் வரும். சரி, அப்போ இந்த பாண்டை ரிமூவ் பண்ணிடலாம், இந்த பாசிட்டிவ் சார்ஜ் ரிமூவ் பண்ணிடலாம். இந்த ஹைட்ரஜன் வந்து யாரோட பாண்டிங் போயிருதுன்னா இந்த ஆக்சிஜனோட பாண்டிங் போது. இந்த லோன் பேர் இன்வால்வ் ஆயிருக்குது பாண்டிங். அப்போ இங்க பாண்டு கொடுத்துடலாம். இந்த ஹைட்ரஜனுக்கு என்ன சார்ஜ் கிடைக்கும்னா சாரி இந்த ஹைட்ரஜனுக்கு சார்ஜ் கிடைக்காது, ஆக்சிஜனுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் கிடைக்கும். இப்போ இந்த ஆக்சிஜனுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் கிடைச்சதுனால இந்த ஆக்சிஜன் என்ன பண்ணும்? பாசிட்டிவ் சார்ஜை வேனிஷ் பண்றதுக்கு தானே பார்க்கும். பாசிட்டிவ் சார்ஜை வேனிஷ் பண்றதுக்காக இந்த ஆக்சிஜன் என்ன பண்ணுதுன்னா இந்த பாண்ட் பேரை இந்த பக்கம் இழுத்துக்குது. ஏன்னா இந்த போரான் கிட்ட ஆல்ரெடி நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது. அதனால இந்த ஆக்சிஜன் என்ன பண்ணுதுன்னா இந்த பாண்ட் பேரை இதன் பக்கம் இழுத்துக்குது. அப்ப இந்த பாண்ட் பேர் இந்த ஆக்சிஜன் பக்கம் போகுது. இந்த பாண்ட் பேர் ஆக்சிஜன் பக்கம் போச்சுன்னா போரானுக்கு லாஸ், அதனால நெகட்டிவ் சார்ஜ் வேனிஷ் ஆயிடும். ஆக்சிஜனுக்கு கெயின், அதனால இந்த பாசிட்டிவ் சார்ஜ் வேனிஷ் ஆயிடும். ஓகே, இப்போ இந்த பாண்ட் வந்து இப்படி ஆக்சிஜன் பக்கம் போயிடுச்சு. அதனால இந்த நெகட்டிவ் சார்ஜ் வேனிஷ் ஆகுது, இங்க பாசிட்டிவ் சார்ஜ் வேனிஷ் ஆகுது. நெகட்டிவ் சார்ஜ் போனதுனால Na+ வெளியே போயிடும். Na+ எங்கிருந்து எங்கேக்கு போயிடும்? Na+ இந்த இடத்துக்கு வந்துடும். ஏன்னா இங்க நெகட்டிவ் சார்ஜ் இருக்கனால Na+ இங்க வந்துடும். கரெக்டா? இங்க இருக்காது Na+. இப்போ இது கிட்ட நெகட்டிவ் சார்ஜ் இல்ல, Na+ இங்க இல்ல, Na+ இங்க வந்துடுச்சு. சரி, இது போல மாறிடுச்சு. சரி, அடுத்து என்ன நடக்கும் நம்ம பார்க்கலாம். அடுத்து இந்த ஆக்சிஜன் கிட்ட லோன் பேர் இருக்கும். இது என்ன பண்ணுதுன்னா வாட்டர் மாலிக்யூல அட்டாக் பண்ணுது. இப்போ வாட்டர் மாலிக்யூல் எடுத்துக்கணும். இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த லோன் பேர் இந்த ஹைட்ரஜன் அட்டாக் பண்ணுது, இந்த பாண்ட் பேர் ஆக்சிஜன் பக்கம் ஷிஃப்ட் ஆகும். இந்த ஆக்சிஜன் இந்த லோன் பேர் இதுக்கு அட்டாக் பண்ணும்போது இந்த ஆக்சிஜன் என்ன பண்ணுதுன்னா இந்த ஹைட்ரஜனோட டேட்டிவ் பாண்டிங் போது இந்த பாண்ட் இங்க போறதுனால இந்த ஹைட்ரஜன் இந்த ஆக்சிஜனோட பாண்டிங் போயிருது. இந்த பாண்ட் இப்படி ஷிஃப்ட் ஆகுறதுனால இங்க இருந்து என்ன வெளியே வருதுன்னா OH- வெளியே வருது. இங்க இருந்து OH- வெளியே வருது. இந்த ஹைட்ரஜன் இந்த ஆக்சிஜனோட பாண்டிங்க்கு போயிருது. இந்த ஹைட்ரஜனுக்கு நெட் எஃபெக்ட் என்னன்னா ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா இங்க பாண்டிங்க்கு போது இங்க பாண்டை விட்டுருச்சு. இந்த ஆக்சிஜன் லோன் பேரை கான்ட்ரிபியூட் பண்ணி இந்த ஹைட்ரஜனோட பாண்டிங் போறதுனால இந்த ஆக்சிஜனுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் கிடைக்கும். சரியா? இப்போ
இங்க என்ன நடந்துச்சுனாக்கா இந்த லோன் பேர் ஹைட்ரஜனோட பாண்டிங் போது இந்த பாண்ட் பேர் ஆக்சிஜன் கிட்ட போயிடுச்சு. சரி, அப்போ இது ஹைட்ரஜனோட பாண்டிங் போயிருக்குது, அதனால இதுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் கிடைச்சிருக்குது. இதுக்கு வந்து ஒரு லோன் பேர் கிடைச்சிச்சு, அதனால இதுக்கு நெகட்டிவ் சார்ஜ் கிடைச்சிருக்குது. இந்த நெகட்டிவ் சார்ஜ் பேலன்ஸ் பண்றதுக்காக இங்க Na+ இருக்குது. இப்போ அடுத்து என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னாக்கா இங்க இந்த ஆக்சிஜனுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கனால இந்த ஆக்சிஜன் நெய்பரிங் பாண்டை பிடிச்சி இழுக்குது. இந்த பாண்டை பிடிச்சி இப்படி இழுக்குது. இந்த பாண்ட் இந்த ஆக்சிஜன் கிட்ட போறதுனால என்ன ஆகுதுன்னா இந்த ஆக்சிஜனுக்கு எலக்ட்ரான் பேர் கிடைக்குது, அதனால பாசிட்டிவ் சார்ஜ் வேனிஷ் ஆகுது. இந்த போரான் பாண்டை விட்டுட்டதுனால நெகட்டிவ் சார்ஜ் வெளியே போயிடுது. இந்த போரானை விட்டு நெகட்டிவ் சார்ஜ் வெளியே போயிடுது. இங்க நெகட்டிவ் சார்ஜ் இல்லைன்னா Na+ இங்க இருக்குமா? Na+ இங்க இருந்து வெளியே போயிட்டு இந்த OH- கிட்ட போயிடுது. சரி, இப்போ இங்க என்னென்ன நடக்குது பாருங்க. இந்த பாண்ட் வந்து ஆக்சிஜன் கிட்ட போகுது, அதனால இந்த நெகட்டிவ் சார்ஜ் வேனிஷ் ஆகுது, இந்த பாசிட்டிவ் சார்ஜ் வேனிஷ் ஆகுது. இந்த Na+ இந்த போரானை விட்டுட்டு இந்த OH- கிட்ட போகுது. ஸோ இந்த Na+ இங்க வந்துச்சு. இப்போ சொல்லுங்க, இது என்னது? Na+ OH- சேர்ந்து என்ன வரும்? NaOH வரும், சோடியம் ஹைட்ராக்சைடு. இது என்னது? H3BO3 ஆர்த்தோபோரிக் ஆசிட். அப்போ இந்த போராக்ஸ் Na2B4O7 ஹைட்ராலிசிஸ் போச்சுன்னா என்ன கொடுக்கும்? போரான் வந்து ஆர்த்தோபோரிக் ஆசிட் H3BO3 மாறுது. அடுத்து சோடியம் ஹைட்ராக்சைடு கிடைக்கும் என்று சொல்றோம். பாருங்க, சோடியம் ஹைட்ராக்சைடு வந்துச்சா இல்லையா? NaOH வந்துச்சு இல்ல? இது என்னது? H3BO3 தானே. அப்போ இந்த போராக்ஸ் வந்து ஹைட்ராலிசிஸ் போச்சுன்னா என்ன கொடுக்குது? ஆர்த்தோபோரிக் ஆசிடை கொடுக்குது, சோடியம் ஹைட்ராக்சைடை கொடுக்குது. அப்போ போராக்ஸை நீங்க வாட்டர்ல டிசால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆக்வஸ் சொல்யூஷன் ஆஃப் போராக்ஸ் கிடைக்கும். அந்த ஆக்வஸ் சொல்யூஷன் ஆஃப் போராக்ஸ்ல என்ன இருக்குன்னா இந்த ஆர்த்தோபோரிக் ஆசிட் இருக்கும், அடுத்து இந்த சோடியம் ஹைட்ராக்சைடு இருக்கும். இந்த சோடியம் ஹைட்ராக்சைடு நம்ம என்னன்னு சொல்றோம்னா ஸ்ட்ராங் பேஸ்ன்னு சொல்றோம். இந்த ஆர்த்தோபோரிக் ஆசிட் என்னன்னு சொல்றோம்னா நம்ம வீக் ஆசிட்னு சொல்றோம். இந்த ஆர்த்தோபோரிக் ஆசிட் H3BO3 நம்ம என்னன்னு சொல்றோம்னா வீக் ஆசிட்னு சொல்றோம். சோடியம் ஹைட்ராக்சைடு நம்ம என்னன்னு சொல்றோம்னா ஸ்ட்ராங் பேஸ்ன்னு சொல்றோம். அப்போ இந்த ரிசல்டன்ட் சொல்யூஷன்ல என்ன இருக்குதுன்னா வீக் ஆசிட் இருக்குது, ஸ்ட்ராங் பேஸ் இருக்குது. அப்போ ரிசல்டன்ட் சொல்யூஷனுடைய நேச்சர் எப்படி இருக்கும்? அசிடிக்கா இருக்குமா, பேசிக்கா இருக்குமா? எப்படி இருக்கும்? பேசிக்கா இருக்கும். அப்போ ரிசல்டன்ட் சொல்யூஷனுடைய நேச்சர் எப்படி இருக்குன்னா பேசிக்கா இருக்கும்னு நம்ம சொல்றோம். அப்போ ஆக்வஸ் சொல்யூஷன் ஆஃப் போராக்ஸ், ஆக்வஸ் சொல்யூஷன் ஆஃப் போராக்ஸ்க்கு என்ன நேச்சர்னாக்கா பேசிக் நேச்சர் அப்படி சொல்றோம். அதனால தான் ஆக்வஸ் சொல்யூஷன் ஆஃப் போராக்ஸ் இஸ் அல்காலின் என்று சொல்றது. சரி, இப்போ இந்த ஈக்குவேஷனை நம்ம பேலன்ஸ் பண்ணிடலாம். இதை பேலன்ஸ் பண்றதுக்காக என்ன பண்றோம்னாக்கா இப்போ இந்த போராக்ஸ் வாட்டர் மாலிக்யூல் 7 எடுத்துக்கிறோம், ஆர்த்தோபோரிக் ஆசிட் 4 டைம்ஸ், சோடியம் ஹைட்ராக்சைடு 2 டைம்ஸ். இப்போ பேலன்ஸ் பண்ணியாச்சு. இந்த ஈக்குவேஷன் மூலமா நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? aqueous solution of borax is alkaline. ஏன்னா சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து ஸ்ட்ராங் பேஸ், ஆனா ஆர்த்தோபோரிக் ஆசிட் வந்து வீக் ஆசிட். அதனால இந்த சொல்யூஷன் வந்து பேசிக்கா இருக்குன்னு சொல்லியிருக்கோம். அடுத்து இன்னொரு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க, aqueous solution of borax வந்து பஃபரா ஆக்ட் ஆகும் என்று சொல்லியிருக்காங்க. எப்படி பஃபர்னா என்ன? சரி, இது எப்படி பஃபரா ஆக்ட் ஆகும் என்று பார்க்கலாம். இப்போ இது வந்து ஆசிட், இது வந்து பேஸ். அப்போ ஆசிடும் பேஸ் ரியாக்ஷன் போகுமா இல்லையா? போகும். போயிட்டு என்ன கொடுக்கும்? சால்ட் அண்ட் வாட்டர் கொடுக்கும். சரி, இப்போ இங்க வீக் ஆசிட் என்ன? ஆர்த்தோபோரிக் ஆசிட் H3BO3. ஸ்ட்ராங் பேஸ் என்ன? சோடியம் ஹைட்ராக்சைடு NaOH. இது ரெண்டு ரியாக்ஷன் போச்சுன்னா என்ன கொடுக்கும்? சால்ட் அண்ட் வாட்டர் கொடுக்கும்ல. ஆமா, என்ன சால்ட் கொடுக்கும் அன்ட்டு நம்ம பார்க்கணும். இந்த ஆர்த்தோபோரிக் ஆசிட் பேஸோட ரியாக்ஷன் போச்சுன்னா இது சால்ட்டை கொடுக்கும். அந்த சால்ட் என்ன அன்ட்டு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே நம்ம இப்போ சப்போஸ் சல்ஃபூரிக் ஆசிட் எடுத்துக்கிறோம், அதுக்கு ஃபார்முலா H2SO4. அது ஆசிட்னா அது என்ன கொடுக்கும்? H+ கொடுக்கும்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி HCl எடுத்துக்கிறோம், அது ஆசிட், ஏன்னா அது H+ கொடுக்குதுன்ட்டு சொல்றோம். இப்போ இந்த ஆர்த்தோபோரிக் ஆசிட் எடுத்துக்கிறோம், இது வந்து ஆசிட் அப்படின்னு இது என்ன பண்ணும்? இதனுடைய ஃபார்முலா என்ன? H3BO3. அப்போ நம்ம என்ன நினைப்போம்? இது H+ கொடுக்கும்னு நினைப்போம். ஆனா இந்த ஆர்த்தோபோரிக் ஆசிட் H3BO3 அது கிட்ட இருக்கக்கூடிய ஹைட்ரஜனை H+ கொடுக்காது, கொடுக்கறது இல்லை. ஆனா இது எப்படி ஆக்ட் ஆகுதுன்னா லூயிஸ் ஆசிடா ஆக்ட் ஆகுதே தவிர அரினியஸ் ஆசிடாவோ லவ்ரி பிரான்ஸ்டட் ஆசிடாவோ ஆக்ட் ஆகாது. இந்த ஆர்த்தோபோரிக் ஆசிட் நல்லா கவனம் வச்சுக்கோங்க. இது கிட்ட ஹைட்ரஜன் இருக்குது, இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா இது அரினியஸ் ஆசிடா ஆக்ட் ஆகாது. இது கிட்ட இருக்கக்கூடிய ஹைட்ரஜனை இது H+ கொடுக்காது.
அதே போல இது லவ்ரி பிரான்ஸ்டட் ஆசிட் ஆக்ட் ஆகாது. இது கிட்ட இருக்கக்கூடிய ஹைட்ரஜனை H+ இது கொடுக்காது. அதுக்கு பதிலா இது எப்படி ஆக்ட் ஆகுதுன்னா லூயிஸ் ஆசிட் ஆக்ட் ஆகுது. ஏன் இப்படி ஆக்ட் ஆச்சு அன்ட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த ஆர்த்தோபோரிக் ஆசிட் எப்படி எழுதுறேன்னா இந்த போரான் இப்படி எழுதிட்டு அந்த 3OH குரூப்ஸை இப்படி எழுதுறோம். 3OH குரூப்ஸை பார்த்தீங்கன்னா இப்படி எழுதுறோம். 3OH குரூப்ஸை ஆர்த்தோபோரிக் ஆசிட் இப்படி எழுதிட்டு இந்த போரான் கிட்ட பார்த்தீங்கன்னா 3 பாண்ட்ஸ் இருக்குது. அப்படின்னா 6 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அப்படின்னா இது எலக்ட்ரான் டெஃபிஷியண்டா இருக்கனால இது கிட்ட வேக்கண்ட் ஆர்பிட்டால் இருக்குது. இந்த போரான் கிட்ட வேக்கண்ட் ஆர்பிட்டால் இருக்கு. இப்போ சோடியம் ஹைட்ராக்சைடு இருக்குது இல்ல, அந்த சோடியம் ஹைட்ராக்சைடுல OH- இருக்குது. அந்த OH- எடுத்துக்கோங்க. அதாவது ஆர்த்தோபோரிக் ஆசிடுக்கும் சோடியம் ஹைட்ராக்சைடுக்கும் இடையில ரியாக்ஷன் எப்படி நடக்குதுன்ட்டு நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த ஆக்சிஜன் என்ன பண்ணுதுன்னா லோன் பேரை கான்ட்ரிபியூட் பண்ணுது. இந்த OH- இருக்கக்கூடிய ஆக்சிஜன் லோன் பேரை கான்ட்ரிபியூட் பண்ணுது. அப்போ போரான் வந்து வேக்கண்ட் ஆர்பிட்டால கான்ட்ரிபியூட் பண்ணுது. இந்த போரானுக்கும் ஆக்சிஜனுக்கு இடையில டேட்டிவ் பாண்ட் ஃபார்ம் ஆகுது. இந்த டேட்டிவ் பாண்டை நார்மல் கோலன் பாண்டை எழுதும்போது ஃபார்மல் சார்ஜஸ் கொடுக்கணும். இது வந்து வேக்கண்ட் ஆர்பிட்டால கான்ட்ரிபியூட் பண்ணதுனால இதுக்கு கெயின், அதனால இதுக்கு -1 கொடுங்க. இது லோன் பேரை கான்ட்ரிபியூட் பண்ணதுனால இதுக்கு லாஸ், அதனால +1 கொடுங்க. ஆல்ரெடி -1 இருக்கிறதுனால நெட் சார்ஜ் வந்து 0வா மாறிக்கும். இப்போ என்ன கிடைக்கும்ட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த சென்ட்ரல் ஆட்டம் போரான் எழுதிக்கோங்க. இதுகிட்ட ஆல்ரெடி 3OH குரூப்ஸ் இருக்குது. இப்போ புதுசா ஒரு OH குரூப் வந்திருக்குது. புதுசா ஒரு OH குரூப் வந்திருக்குது. இந்த போரானுக்கு என்ன சார்ஜ் கொடுக்கணும்னா நெகட்டிவ் சார்ஜ் கொடுக்கணும். இந்த நெகட்டிவ் சார்ஜை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக Na+ கொடுத்துங்க. இதுதான் சால்ட். இப்போ சொல்லுங்க, இந்த போரான் வந்து எலக்ட்ரான் பேரை அக்செப்ட் பண்ணிச்சா? அப்படின்னா இது லூயிஸ் ஆசிடா? இந்த OH- பேஸ். அப்பனா இந்த லூயிஸ் ஆசிட்க்கும் இந்த லூயிஸ் பேஸ்க்கும் இடையில ரியாக்ஷன் நடந்து என்ன கிடைச்சிருக்குது? சால்ட் அடக்ட் கிடைச்சிருக்குது என்று நம்ம சொல்றோம். சரி, இதை ஈக்குவேஷன் ஃபார்ம்ல எழுதலாம். ஆர்த்தோபோரிக் ஆசிட் H3BO3 எழுதிக்கலாம். சோடியம் ஹைட்ராக்சைடு NaOH எழுதிக்கலாம். என்ன கிடைக்குதுன்னா சால்ட் கிடைக்குது. சால்ட் என்னன்னா NaBOH 4 டைம்ஸ். இப்படி எழுதுறோம் சால்ட். இப்போ இந்த ஆக்வஸ் சொல்யூஷன் ஆஃப் போராக்ஸ் பாருங்க. இதுல ஆர்த்தோபோரிக் ஆசிட் 4 டைம்ஸ் இருக்குது, சோடியம் ஹைட்ராக்சைடு 2 டைம்ஸ் இருக்குது. கரெக்டா? சரி, அப்படின்னா இப்போ இந்த ஆர்த்தோபோரிக் ஆசிட் எத்தனை முறை இருக்குதுன்னா 4 டைம்ஸ் இருக்குது, சோடியம் ஹைட்ராக்சைடு 2 டைம்ஸ் இருக்குது. சோடியம் ஹைட்ராக்சைடு எல்லாமே ரியாக்ஷன் போயிடும். ஆர்த்தோபோரிக் ஆசிட் 2 டைம்ஸ் ரியாக்ஷன் போச்சுன்னா ரிமைனிங் 2 இருக்கும். கரெக்டா? அப்போ இந்த ஆக்வஸ் சொல்யூஷன் ஆஃப் போராக்ஸ், இங்க ஆக்வஸ் சொல்யூஷன் ஆஃப் போராக்ஸ்ல இப்போ என்ன இருக்குன்னாக்கா இந்த ஆர்த்தோபோரிக் ஆசிட் 2 டைம்ஸ் இருக்கும். ஆர்த்தோபோரிக் ஆசிட் 2 டைம்ஸ் இருக்குது. இந்த சால்ட் ப்ரொடியூஸ் ஆகும், அதுவும் 2 டைம்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். சால்ட் வந்து 2 டைம்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். இந்த சால்ட் வந்து 2 டைம்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுதுன்ட்டு நம்ம சொல்றோம். பாருங்க, இந்த ஆர்த்தோபோரிக் ஆசிட் வந்து வீக் ஆசிட். இந்த வீக் ஆசிடை ஸ்ட்ராங் பேஸோட ரியாக்ஷனுக்கு உட்படுத்தினீங்கன்னா இந்த சால்ட் கிடைக்குது. இந்த சால்ட்ன்றது என்ன? இந்த வீக் ஆசிடை ஸ்ட்ராங் பேஸோட ரியாக்ஷனுக்கு அனுப்புனா இந்த சால்ட் கிடைக்குது. அப்படின்னா இந்த ஆக்வஸ் சொல்யூஷன் ஆஃப் போராக்ஸ்ல இந்த வீக் ஆசிட் இருக்குது, இதனுடைய சால்ட் வித் ஸ்ட்ராங் பேஸ் இருக்குது. அதனால இந்த சொல்யூஷன் என்ன சொல்யூஷன் சொல்லலாம்? அசிடிக் பஃபர் சொல்யூஷன் என்று சொல்றோம். அதனால தான் ஆக்வஸ் சொல்யூஷன் ஆஃப் போராக்ஸை வந்து என்னன்னு சொல்றோம்னா பஃபர் சொல்யூஷன் சொல்றோம். அடுத்து இது சோடியம் ஹைட்ராக்சைடு இருக்கிறதுனால இதை வந்து என்னன்னு சொல்றோம்னா பேசிக் சொல்யூஷன் அல்காலின் என்று சொல்றோம். சரி, அடுத்து இந்த போராக்ஸை வந்து எங்க யூஸ் பண்றோம்னா சால்ட் அனாலிசிஸ்ல யூஸ் பண்றோம். சால்ட் அனாலிசிஸ்ல எப்படி யூஸ் பண்றோம்னா போராக்ஸ் பீட் டெஸ்ட் அன்ட்டு யூஸ் பண்றோம். அந்த போராக்ஸ் பீட் டெஸ்ட் எதுக்கு பாத்தீங்கன்னா கலர்டு மெட்டல் அயான்ஸை கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த போராக்ஸ் பீட் டெஸ்ட்டை நம்ம யூஸ் பண்றோம். இந்த போராக்ஸ் பீட் டெஸ்ட்டை செய்யறதுக்கு என்ன பண்ணுவோம்னா லேப்ல வந்து பிளாட்டினம் லூப் எடுத்துக்கும். அதாவது பிளாட்டினம் லூப் எப்படி இருக்குன்னா இப்படி கிளாஸ் ராட் இருக்கும், கிளாஸ் ராட் இப்படி இருக்கும். அடுத்து வந்து இங்க இந்த கிளாஸ் ராடுக்குள்ள பிளாட்டினம் ஒயரை சொருகி வச்சிருப்பாங்க. கொஞ்சம் பிளாட்டினம் ஒயர் வெளியே இருக்கும், கொஞ்சம் கிளாஸ் ராடுக்குள்ள இருக்கும். ஃபியூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, ஏன்னா வெளியே வராத மாதிரி. இது பிளாட்டினம் ஒயர். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இப்படி ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்கும். இதுதான் என்னன்னு சொல்றோம்னா பிளாட்டினம் லூப் பண்ணிட்டு சொல்றோம். இப்போ இந்த போராக்ஸ் பீட் டெஸ்ட் செய்யறதுக்கு இந்த பிளாட்டினம் லூப்பை யூஸ் பண்ணலாம். ஓகே, இந்த பிளாட்டினம் லூப் என்ன பண்றீங்கன்னா இந்த பார்ட்டை ஃபர்ஸ்ட் கான் HCl டிப் பண்ணிக்கோங்க. கான் HCl டிப் பண்ணிட்டு ஆக்சிடைசிங் ஃப்ளேம்ல காமிங்க. முன்சன் ஃப்ளேம் இருக்குதுல்ல, ஃப்ளேம்ல ஆக்சிடைசிங் ஃப்ளேம், ரெடியூசிங் ஃப்ளேம் இருக்குதுல்ல. ஆக்சிடைசிங் ஃப்ளேம்ன்றது அவுட்டர் ஃப்ளேம். அந்த அவுட்டர் ஃப்ளேம் ஆக்சிடைசிங் ஃப்ளேம் ப்ளூ கலர்ல இருக்கும். அதுல இதை இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க. நல்லா இதுல இருக்கக்கூடிய இம்பியூரிட்டிஸ் எல்லாமே வெளியே போட்டோம்.
இதுல இருக்கக்கூடிய இம்பியூரிட்டிஸ் எல்லாமே வெளியே போன பின்னாடி இதை ஆக்சிடைசிங் ஃப்ளேம்ல இருந்து வெளியே எடுத்துட்டு இதை அப்படியே எடுத்து போய் போராக்ஸில் போய் டிப் பண்ணிடுங்க. சூடா இருக்கும் போதே டிப் பண்ணிடணும். இதை எடுத்து போயிட்டு போராக்ஸில் டிப் பண்ணி விட்டா சூடா இருக்கும்போது போராக்ஸ் வந்து என்ன பண்ணுன்னா இந்த லூப்குள்ள போய் உக்காந்துரும். அது எப்படி? இந்த ஹீட்டா இருக்கும்போது சூடா இருக்கும் போதே இதை செய்யணும். அப்போ இந்த போராக்ஸ் எல்லாம் போயிட்டு இந்த லூப்புக்குள்ள போய் உக்காந்துரும். அப்புறமா இந்த லூப்பை எடுத்துன்னு போயிட்டு ஆக்சிடைசிங் ஃப்ளேம்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க. என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா இந்த போராக்ஸ் வந்து சாலிட் தானே. இது ஆக்சிடைசிங் ஃப்ளேம்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணா இந்த போராக்ஸ் என்ன ஆகும்னா அப்படியே ஸ்வெல் ஆகும். ஏன் ஸ்வெல் ஆகுது? அப்படியே ஊதின்னு போகும். ஏன் ஸ்வெல்லிங்க்கு போகுது? பாத்தீங்கன்னா இந்த போராக்ஸினுடைய ஃபார்முலா என்ன பார்த்தோம்? யோசிச்சு பாருங்க. இந்த போராக்ஸினுடைய ஃபார்முலா வந்து Na2B4O7.NH2 தானே பார்த்தோம். இந்த போராக்ஸை ஹீட் பண்ணா இந்த வாட்டர் மாலிகுல்ஸ் எல்லாம் வெளியே போகுமா இல்லையா? வாட்டர் மாலிகுல்ஸ் வெளியே போகணும்னா அதுக்கு தேவையான ஸ்பேஸ் கிடைச்சா தானே அது வெளியே போகும். அப்போ வாட்டர் மாலிகுல்ஸ் வெளியே போகணும்னா பக்கத்தில் இருக்கிற மாலிகுல்ஸ் எல்லாம் என்ன பண்ணணும்? நெய்பரிங் மாலிகுல்ஸ் எல்லாம் இந்த வாட்டர் மாலிகுல்ஸ் வெளியே போறதுக்கு வழி விடணும். அப்போ எல்லா மாலிகுல்ஸ் எல்லா போராக்ஸ் மாலிகுல்ஸ் என்ன பண்ணுதுன்னா தூரமா போகுது. ஏன்னா வாட்டர் மாலிகுல்ஸ் வெளியே போறதுக்கு அதுக்கு தேவையான வழியை விடுறதுக்காக தான் எல்லா போராக்ஸ் மாலிகுல்ஸும் தூரமா போகுது. அப்படி போராக்ஸ் மாலிகுல்ஸ் தூரமா போறதுனால இங்க இருக்கக்கூடிய வாட்டர் மாலிகுல்ஸ் எல்லாமே வெளியே போகுது. அப்படின்னா போராக்ஸ் மாலிகுல்ஸ் தூரமா போகுதுன்னா ஸ்வெல்லிங் தானேங்க அர்த்தம். அதனால ஸ்வெல்லிங் ஆச்சுன்ட்டு நம்ம சொல்றோம். அப்போ போராக்ஸை ஹீட் பண்ணா அது என்ன ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட் ஸ்வெல் ஆகுது. அப்படின்னா இங்க இதுக்கு என்ன ஃபார்முலான்னு பாத்தீங்கன்னா ஷார்ட் ஃபார்முலா என்ன சொல்றேன்னா Na2B4O7.NH2 சொல்லிக்கோ. ஆக்சுவலி காம்ப்ளெக்ஸ் ஃபார்முலா தான் சொல்லணும். இப்போ இந்த வாட்டர் மாலிகுல்ஸ் எல்லாம் வெளியே போயிடுச்சுன்னா என்ன ஆகுதுன்னா Na2B4O7 இதை வந்து என்ன சொல்றேன்னா ஆனைட்ரஸ் போராக்ஸ். ஆனைட்ரஸ் போராக்ஸ் என்று சொல்றோம். இப்போ இந்த ஆனைட்ரஸ் போராக்ஸ் இங்க போராக்ஸ்னா போரான் கிட்ட OH குரூப் இருக்குன்னு சொன்னல. அப்படின்னா இங்க என்ன சொல்றது? இங்க எப்படி சொல்றது? Na2B4O7ல Na2B4O7ல OH குரூப் இருக்குமா? ஹைட்ரஜன் இல்லைன்னா எப்படி OH குரூப் இருக்கும்? இருக்காதுல்ல. அப்போ Na2B4O7 எப்படி இருக்கும் என்றதை பார்த்துடலாம். இப்போ இந்த 4 போரான் ஆட்டம்ஸ் இப்படி எழுதியாச்சு. ஆக்சிஜன் பிரிட்ஜும் எழுதிடும். ஆக்சிஜன் பிரிட்ஜ் இப்படி எழுதிட்டோம். ஆக்சிஜன் பிரிட்ஜ் இப்படி எழுதிட்டோம். இப்போ என்ன பண்றீங்கன்னா இங்க ஒரு O- கொடுங்க, அதுக்கு Na+ கொடுத்துருங்க. ஏன்னா 3 பாண்ட்ஸ் இருக்கணும்ல. இங்க ஒரு O- கொடுங்க, அதுக்கு Na+ கொடுத்துருங்க. இப்போ பாருங்க ஒவ்வொரு போரான் கிட்டையும் 3 பாண்ட்ஸ் இருக்குதா இல்லையா பாருங்க. இருக்குதா? இருக்குது. இப்போ ஆக்சிஜன் 7 இருக்குதா பாருங்க. இங்க 5 பிரிட்ஜில் இருக்குது. இந்த பக்கம் 1 6, இந்த பக்கம் 1 7, அடுத்து 2 Na+. இதுதான் ஆனைட்ரஸ் போராக்ஸ். அப்ப ஆனைட்ரஸ் போராக்ஸ் எப்படி இருக்குது பார்த்துக்கோங்க. ஹைட்ரேட்டட் போராக்ஸ்ல Na+ எங்க இருந்துச்சு? இந்த போரான் கிட்ட நெகட்டிவ் சார்ஜ் இருந்ததுனால போரான் கிட்ட இருந்துச்சு. இப்போ எது கிட்ட இருக்குது? ஆக்சிஜன் கிட்ட இருக்குது. எப்படி இது வந்துச்சு? எப்படி இது ப்ரொடியூஸ் ஆச்சு அன்ட்டு நம்ம பார்க்க போறோம். இப்போ இது எப்படி ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா பாருங்க, இங்க இருந்து H+ம் இங்க இருந்து OH- வாட்டரா வெளியே போகுது. அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. சரி, அப்போ இந்த ஆனைட்ரஸ் போராக்ஸ் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா இதை ஃபர்தரா ஹீட் பண்றோம். இது ஃபர்தரா ஹீட் பண்ண என்ன ஆகுதுன்னா இது மெல்ட் ஆகுது. இது என்ன ஆகுதுன்னா இந்த ஸ்வெல்லிங் ஆனது மெல்ட் ஆகுது. மெல்ட் ஆயிட்டு என்னவா மாறுதுன்னா லிக்விடா மாறுது. ஃபர்தரா ஹீட் பண்ண என்ன ஆகும்? இது லிக்விட் ஆச்சு. இப்போ இதை வந்து ஹீட் பண்ணா மெல்ட் ஆகுது. ஏன் மெல்ட் ஆகுதுன்றது நமக்கு தெரிஞ்சிச்சு. இதை ஹீட் பண்ணா இது மெல்ட் ஆகுது. மெல்ட் ஆனதுனால இது லிக்விடா மாறுச்சு. இது ஓகே. இதை ஃபர்தரா ஹீட் பண்ணா என்ன ஆகுன்னா சாலிடா மாறும். எப்படி இருக்குது பாத்தியா? இது வேப்பரா மாறல, ஆனா என்ன ஆகுது? சாலிடா மாறுது. இப்படிதான் நடக்குது. பிராக்டிக்கலா இப்படிதான் இருக்கும். இந்த சாலிட் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா டிரான்ஸ்பரண்டா இருக்கும். அப்புறம் கிளாஸ் எப்படி இருக்குதோ, எப்படி ரியஜென்ட் பாட்டில்ஸ் எல்லாம் லேப்ல வச்சிருக்காங்க, கான் HCl, கான் சல்பூரிக் ஆசிட் எல்லாம் கொட்டி வச்சிருப்பாங்க. அதுல அந்த ரியஜென்ட் பாட்டில் கிளாஸ் ஆர்டிகல்ஸை பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்? அது போல கிளாஸ் ஆர்டிகல்ஸ் மாதிரி இருக்கும். கிளாஸை பார்த்தா எப்படி இருக்குன்னா அது மாதிரி இருக்கும். டிரான்ஸ்பரண்ட் கிளாஸா இருக்கும். அடுத்து எப்படி இருக்குன்னா பீட்ஸா இருக்கும். பீடா இருக்கும். மணின்னு சொல்லுவோம்ல, அந்த மணி எல்லாம் ஒன்னு கோத்துட்டா எப்படி இருக்கும்?
அது போல இருக்கும், பீடா இருக்கும். இதை வந்து என்னன்னு சொல்றேன்னா டிரான்ஸ்பரண்ட் கிளாசி மாஸ். இது பீடா இருக்குனால இது என்னன்னு சொல்றாங்கன்னா போராக்ஸ் பீட் அன்ட்டு சொல்றாங்க. இது என்னன்னு சொல்றாங்கன்னா போராக்ஸ் பீட். இந்த போராக்ஸ் பீட்ல என்ன இருக்கும் அன்ட்டு பாத்தீங்கன்னா, இந்த போராக்ஸ் பீட்ல வந்து சோடியம் மெட்டாபோரேட் இருக்குது, NaBO2 இருக்குது. சோடியம் மெட்டாபோரேட் NaBO2 இருக்குது. அடுத்து என்ன இருக்குதுன்னா B2O3 போரிக் ஆக்சைடு இருக்குது. இந்த போராக்ஸ் பீட்ல என்ன இருக்குதுன்னா சோடியம் மெட்டாபோரேட் NaBO2 இருக்குது. அடுத்து போரிக் ஆக்சைடு B2O3 இதுல இருக்குது அன்ட்டு நம்ம சொல்றோம். இதுதான் டிரான்ஸ்பரண்ட் கிளாசி மாஸ். இந்த மிக்சரை தான் டிரான்ஸ்பரண்ட் கிளாசி மாஸ். இதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா போராக்ஸ் பீட் அன்ட்டு நம்ம சொல்றோம். போராக்ஸ் பீட் டிரான்ஸ்பரண்ட் கிளாசி மாஸ் போராக்ஸ் பீட் அன்ட்டு நம்ம சொல்றோம். இந்த போராக்ஸ் பீடை வச்சு தான் இந்த கலர்டு மெட்டல் அயான்ஸை வந்து கண்டுபிடிப்பாங்க சால்ட் அனாலிசிஸ்ல. அப்போ கலர்டு மெட்டல் அயான்ஸை ஐடென்டிஃபை பண்றதுக்காக இந்த போராக்ஸ் பீட் டெஸ்ட் செய்யறோம். இந்த போராக்ஸ் பீட் டெஸ்ட்ல இந்த பீடு வந்து யூஸ் ஆகுது, இந்த போராக்ஸ் பீடு யூஸ் ஆகுது. இந்த போராக்ஸ் பீடுக்கு என்ன ஃபார்முலானா NaBO2 அண்ட் B2O3 அப்படி சொல்றோம். இந்த போராக்ஸ் பீடுக்கான ஃபார்முலாவை இப்படி நம்ம சொல்லியிருக்கோம் அன்ட்டு நம்ம பார்த்துருக்கோம். அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆர்த்தோபோரிக் ஆசிடை பார்க்க போறோம். இந்த ஆர்த்தோபோரிக் ஆசிட்கான ஃபார்முலா என்னன்னா H3BO3. இதனுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் சாலிட்ல பார்த்தீங்கன்னா எக்ஸாமரா இருக்கும். ஏன்னா ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கிறதுனால.